ஆனந்த்பூர் கிராமத்துல ஒரு வயசான ஏழை பணம் செய்யற சுமித்ரா இருந்தாங்க. சுமித்ரா தினமும் பானை செய்வாங்க. அம்மா, இந்த பானை எவ்வளோங்கம்மா? ஒரு பானை 200 ரூபாய்மா. அச்சச்சோ, இந்த விலைக்கு ஸ்டீல்ல ஒரு குடமே வாங்கிடலாம் போல இருக்கு. நான் இதுக்கு வெறும் 100 ரூபாய் தான் தருவேம்மா. இங்க பாருமா, அந்த பானை ரொம்ப பெருசு. நீ சொல்ற 100 ரூபாய் ரொம்ப கம்மிமா. 120 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் கூட என்னால தர முடியாது. சரிம்மா, எடுத்துட்டு போ. சுமித்ரா தினமும் பானை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பானை வாங்க வரவங்க எப்பவும் பேரம் பேசி தான் பானை வாங்குவாங்க. சுமித்ராவோட வருமானமும் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சுட்டே இருந்தது. அம்மா, அந்த பானையை எதுக்காக இவ்வளவு குறைவான விலைக்கு விக்கிறீங்க? வேற என்ன பண்றது, நீ ஏன் என்னோட நிலைமைய பாக்குறல? ஒன்னு ஜனங்க பேரம் பேசுறாங்க, அது போதாதுன்னு மண்பானை வாங்குறவங்க எல்லாம் இப்ப குறைஞ்சிக்கிட்டே போறாங்க. எல்லாரும் ஸ்டீல் பாத்திரம் தான் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்ப நீ ஏன் சொல்லு, நான் என்ன பண்றது? ஒரு பக்கம் உனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது, எனக்கு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுன்ற கவலை அதிகமாகிக்கிட்டே போகுது. அம்மா, நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்வேன்ல. அது எப்படி? நான் என்ன யோசிக்கிறேன்னா, சாப்பிட்ற பொருள் ஏதாவது விற்கலான்னு யோசிக்கிறேன். இதுல நம்மளோட வருமானமும் பெருகும். சாப்பிட்ற பொருளா? ஆமாம்மா, இப்பெல்லாம் உணவு வியாபாரம் தான் எல்லா இடத்துலயும் நடக்குது. மார்க்கெட்ல உணவு கடைகள்ல தான் அதிகமா கூட்டம் இருக்கு. அது உண்மைதான். ஆனா நீ என்ன வியாபாரம் பண்ணுவ? அதெல்லாம் தெரியாது, 2-3 நாள்ல நான் கண்டுபிடிச்சிடுறேன். சரிம்மா, நீ வேலை செய்யறதுனால எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அதை கேட்டதும் அஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. சாயந்தரம் அவ மார்க்கெட்டுக்கு போனா. அப்புறம் இங்க அங்கன்னு அவ பார்க்க ஆரம்பிச்சா. சாட், சமோசா, பேல்பூரி, சைனீஸ் பேல், இது எல்லாமே இந்த மார்க்கெட்ல இருக்கு. நான் இதை தவிர வேற ஏதாவது யோசிக்கணுமே. அது விலை குறைவாகவும் இருக்கணும், ஜனங்களுக்கு பிடிச்சும் இருக்கணும். அஞ்சு முன்னாடி நடந்து போனா. அங்க ஒரு கடையில மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டை பார்த்தா. ஆ, மேகி மேகி எல்லாருக்கும் பிடிச்சதாச்சே. அப்புறம் இது விலை குறைவும் கூட, சீக்கிரமாவும் சமைச்சிடலாம். நான் மேகியே விக்கிறேன். அஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்தா அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா, நான் மேகி விற்க போறேன். அது சரி, ஆனா ஜனங்க மேகி வாங்குவாங்களா? ஆமாமா, நான் சும்மா சுத்தி பார்க்க போனேன். அப்பதான் இங்க பார்த்தேன், மேகி கடையில எவ்வளவு கூட்டம் இருந்தது தெரியுமா? நானும் மேகி விற்பேன். நம்ம கடைக்கு கூட்டம் வந்தாலும் வரலாம்ல. சரிம்மா, முயற்சி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் இல்லாம மேகி கடை போடுறதுனால பெரிய செலவும் இருக்காது. ஆ, சுமித்ரா அஞ்சு கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க. இதுல தேவையான பொருட்கள் அப்புறம் காய்கறிகளையும் வாங்கிக்க. சரிங்கம்மா. அஞ்சு மார்க்கெட்ல இருந்து மேகி டப்பா, அப்புறம் காய்கறிகள், அப்புறம் சின்ன சின்ன பிளேட்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கிட்டா. அப்புறம் மறுநாள் அஞ்சு மார்க்கெட்டுக்கு நடுவுல தன்னோட மேகி கடையை ஓபன் பண்ணா. அஞ்சுக்கு ஒரு பக்கத்துல சாட் கடை இருந்தது, அப்புறம் இன்னொரு பக்கம் பேல்பூரி கடை இருந்தது. சாட் அப்புறம் பேல்பூரி கடைக்காரங்க அஞ்சுவோட கடையையே முறைச்சு பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அஞ்சு தன்னோட கடையில மேகி பேக்கெட்ஸை நல்லா தொங்க விட்டா. அது மூலமா கஸ்டமர்ஸ் அவ கடையை கவர்ந்து வரணும்னு. ஆமா, மேகி எவ்வளவுமா? சாதாரண மேகி 15 ரூபாய், வெஜிடபிள் மேகி 20 ரூபாய். ஒரு வெஜிடபிள் மேகி கொடுங்க. அஞ்சு 2 நிமிஷத்துல வெஜிடபிள் மேகி பண்ணா. அப்புறம் அந்த கஸ்டமர் கையில கொடுத்தா. கஸ்டமர் அந்த மேகி சாப்பிட்றத பார்த்துட்டு இன்னும் சில கஸ்டமர்ஸ் அவளோட கடைக்கு வந்தாங்க. எனக்கு 2 சாதா மேகி கொடுங்க. எனக்கு ஒரு வெஜிடபிள் மேகி கொடுங்க. கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்க கொடுக்க அஞ்சு மேகி செஞ்சுக்கிட்டே இருந்தா. அஞ்சோட கடை புது கடை. அவ அங்க வந்ததுமே கஸ்டமர்ஸ் கூட்டம் அதிகமாயிடுச்சு. இந்த விஷயத்த அக்கம் பக்கத்துல இருக்கிற கடைக்காரங்களால பார்க்க முடியல. அவங்க எல்லாரும் பொறாமப்பட்டுட்டு இருந்தாங்க. சுட சுட மேகி ரொம்ப சுவையா இருக்கு. தேங்க்யூ. சுட சுட மேகி கஸ்டமர்ஸுங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. முதல் நாள்ல இருந்தே அஞ்சுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அஞ்சுவோட வருமானத்தை பார்த்துட்டு சுமித்ராவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்ல விஷயம்டா கண்ணா, நீ இது போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அஞ்சுவுக்கு நல்லா இருந்தது. ஒரு வழியா அவ தன்னோட அம்மாவுக்கு கொஞ்சமாவது உதவி பண்ண முடிஞ்சது. அதுவும் இல்லாம சுமித்ரா ரொம்ப கஷ்டப்பட்டு அஞ்சுவை வளர்த்து ஆளாக்கினாங்க.
அதுக்கப்புறம் நிறைய நாள் வரைக்கும் அஞ்சுவோட மேகி கடை நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. எப்ப பார்த்தாலும் கஸ்டமர்ஸ் கூட்டம் அவ கடையில நிறைய இருக்கும். அப்புறம் அஞ்சுவோட வருமானமும் நல்லா பெருகிக்கிட்டே இருந்தது. பக்கத்து கடைக்காரங்கெல்லாம் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அஞ்சு தன்னோட கடையை ஓபன் பண்ணினா. அட, வீட்ல இருந்து கரண்டி எடுத்துட்டு வரவே மறந்துட்டேன். இப்பவே போய் கொண்டு வரேன். அஞ்சு வீட்டுக்கு ஓடினா. அப்புறம் இங்க நேரம் பார்த்து அந்த பக்கத்து கடைக்காரங்க அவகிட்ட இருந்த பாத்திரங்களை திருடிட்டாங்க. அவளோட கடாயி அப்புறம் பிளேட்ஸ் எல்லாமே தான். இப்ப இந்த பொருள் எல்லாம் இல்லாம இவ எப்படி மேகி செய்யறான்னு பாப்போம். நானும் பார்க்கறேன். அஞ்சு திரும்பி வந்து பார்த்தபோது அவளோட பொருட்கள் எதையுமே காணோம். நீங்க என்னோட கடாய் பாத்திரம் எல்லாம் பாத்தீங்களா? நாங்க எதுவும் பார்க்கலப்பா. நீங்க? மற்றவங்கள பொருளை பார்க்கறதுக்கு எங்ககிட்ட நேரம் கிடையாதும்மா. இப்ப அஞ்சுவுக்கு கவலையாயிடுச்சு. அவ மறுபடியும் வீட்டுக்கு ஓடினா. என்ன ஆச்சு? அஞ்சு சுமித்ரா கிட்ட திருடு போன விஷயத்த பத்தி சொன்னா. இப்ப புதுசா பாத்திரம் பிளேட் எல்லாம் வாங்கணும்னா காசு தேவைப்படும். அப்பதான் சுமித்ராவோட கவனம் தன்னோட மண் கடாயி அப்புறம் கரண்டி சின்ன சின்ன பானை மேல பட்டுச்சு. இப்போதைக்கு நீ இந்த பொருள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாமே. இந்த மண் பாத்திரத்துல மேகிய பண்ணு, சின்ன சின்ன பாத்திரத்துல கஸ்டமர்ஸ்க்கு கொடு. ஆனா அம்மா, இன்னைக்கு இதை வச்சு ஏதாவது ஒப்பேத்து நாளைக்கு பாத்துக்கலாம். சரிங்கம்மா. அஞ்சு அந்த மண் பானையையும் அப்புறம் சின்ன சின்ன பானையையும் தூக்கினா. அப்புறம் மறுபடியும் தன்னோட கடைக்கு வந்தா. அப்புறம் அவ கடைய ரொம்ப அழகா அலங்காரம் படுத்தி வச்சா. இந்த முறை அவளோட கடையில கடாய்க்கு பதிலா பானைங்க. இன்னைக்கு இது என்னங்க புதுசா இருக்கு? அஞ்சுக்கு என்ன சொல்றதுன்னு எதுவுமே புரியல. பானை மேகி. பானை மேகியா? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. எனக்கு வெஜிடபிள் ஒன்னு கொடுங்க. அஞ்சு மண் கடாயில மேகிய செஞ்சா. அப்புறம் சின்ன பானையில கஸ்டமருக்கு பரிமாறினா. அந்த கஸ்டமர் அந்த மேகியை சாப்பிட்டு பார்த்தாரு. வாவ், இது ரொம்ப அற்புதமா இருக்கு. முன்ன விட இப்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் பானை மேகிக்கு ஆர்டர் பண்ணாங்க. அஞ்சு எல்லாருக்கும் பானை மேகி கொடுக்க ஆரம்பிச்சா. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. அற்புதம். இப்படி ஒரு மேகி இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல. கஸ்டமர்ஸுக்கு பானை மேகி ரொம்பவே பிடிச்சு போச்சு. நாளையில இருந்து நாங்க இங்க தான் மேகி சாப்பிடுவோம். சரி, தாராளமா. அஞ்சு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அதாவது பானை மேகி தான் அவளோட வருமானத்தை அதிகமாக்கும்னு. அவளுக்கு பக்கத்துல இருந்த கடைக்காரங்கெல்லாம் இன்னும் அதிகமா கவலைப்பட்டாங்க. அவங்க 2 பேரும் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா நடந்தது என்ன? மறுநாள் அஞ்சுவோட கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே கஸ்டமர்ஸ் அங்கே அவளுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அஞ்சு வந்ததுமே தன்னோட வேலைய செய்ய ஆரம்பிச்சிட்டா. இப்ப அவ கடகடன்னு பானை மேகியை செஞ்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் கஸ்டமர்ஸுக்கு பரிமாறிட்டு இருந்தா. கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷம். அஞ்சுவோட வருமானம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. கொஞ்ச நாள்லயே சுமித்ராவும் அஞ்சுவோட மேகி கடையில வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அம்மா பொண்ணு 2 பேருமே சேர்ந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப சுமித்ராவுக்கு அஞ்சுவோட கல்யாணத்தை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்ல. நான் நினைச்சு கூட பார்க்கல என் பொண்ணு எவ்வளவு பெரியவள் ஆவான்னு. இனிமே நான் அவளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தெய்வமே, உனக்கு கோடான கோடி நன்றிகள்ப்பா. சுமித்ராவும் அஞ்சுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அதுவே அஞ்சுவோட பக்கத்து கடைக்காரங்க எல்லாருமே ரொம்ப கவலையோட இருந்தாங்க. நாம எதையோ செய்யணும்னு நினைச்சோம், ஆனா ஏதோ நடந்து போச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல, நேரம் சரியில்லைன்னு வச்சுக்க. ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருந்தாலும் நாய் உன்னை கடிக்குமா. ஒருவேளை தலையெழுத்து நல்லா இருந்தா யாராவது அவங்களுக்கு கெடுதல் செஞ்சாலும் நல்லது மட்டும்தான் நடக்கும். நாம 2 பேரும் வேற ஏதாவது ஒரு வியாபாரத்தை பார்க்க வேண்டியதுதான். இனி நம்ம பருப்பு இங்க வேகாதுப்பா. இப்ப இந்த ஜனங்க இங்க பானை மேகி சாப்பிடறதுக்கு தான் வராங்க. அஞ்சுவோட பக்கத்து கடைக்காரங்க எல்லாரும் தன்னோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து துண்டக்கான துணிக்காரன்னு ஓடிட்டாங்க. நாளுக்கு நாள் அஞ்சுவோட பானை மேகி கடை ஃபேமஸ் ஆகிக்கிட்டே போச்சு. ஆனா பாவம் அவளுக்கு எப்படி தெரிய போகுது? அவசரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மண்பானைங்க இப்படி ஒரு அற்புதத்தை செய்யும்னு.